நமக்கு எப்படி போனால் ரா பகதூர்ன்ற ஒரு படத்துலேருந்து டீசர் இருக்காங்க. ஒரு ஹிந்தி ஃபிலிம் நினைக்கிறேன். இது பார்க்கும்போது ஒரு இந்த ராஜா அந்த அந்த மாதிரி ஒரு டோன் ஹிஸ்ட்ரி ஃபிலிமாக தெரிஞ்சுது. அந்த ரியாக்ஷன் பண்ண எடுத்திருக்கேன். அவங்க எப்படி இருக்க தெரியல. வெரி எக்ஸைட் ஃபார் த ரா பகதூர் எப்படி இருக்க பார்த்துல வாங்க டீசரை பார்த்துலாம். 1 2 3 கோ ஸ்டார்ட். ஹிஸ்ட்ரி படம் மட்டும் ஹாரர் படம் மாதிரி చచ్చిపోయి ఇంటిని వల్ల కట్టేసి ఉంటుంది. నీకు సంవత్సరం క్రితమే చెప్పాను అతను 4 నెలలకి ఎక్కువ బతకలేదు. నా లైఫ్లో లివర్ క్యాన్సర్ ఫైనల్ స్టేజ్లో ఎన్నాళ్ళు బతికిన వ్యక్తిని చూడలేదు. ఏం చేయలేమంటారా డాక్టర్? హీఈస్ ఆల్రెడీ ఏ మ్యాన్ ఆఫ్ మిరాకిల్స్. హౌ ఇస్ ఇట్ ఈవెన్ పాసిబుల్? అదే నువ్వనా రహస్యం. ఏం చేసినావురా? చిన్నప్పుడు కళ్ళకి ప్రపంచం చాలా విశాలంగా కనిపిస్తుందండి. మనం పెద్ద కొద్ది అది చిన్నదైపోతుంది. శారీరక ఎదుగుదల వల్ల అనుకుంటాం, మానసికంగా ఎదగపోవడం వల్ల తెలుసుకోరు అందరూ. ఒకప్పుడు నా ప్రపంచం కూడా చాలా విశాలంగా ఉండేది. ఓకే, అర్థమైంది. నా పేరు రామప్ప. నా పేరు రేణుక. రావ్ బహదూర్ అంటే అర్థం తెలుసు కదా మీకు. రావ్ అంటే ప్రిన్స్ అండ్ బహదూర్ అంటే బ్రేవ్. రావ్ బహదూర్ అంటే ధైర్యం గల యువరాజ్ అని అర్థం. భయాలు, భ్రమలు, ఊహలతో విలవిల్లాడిపోతూ ఉంటాడు ఆయన. అసలు నీకు అనుమానం ఎందుకు వచ్చినది? అప్పకే పిచ్చి బాగా ముదిరిపోయింది బాబు. ఏంటి అప్పుడప్పుడు స్ప్రా తప్పి పడిపోతున్నారంట అని అడిగితే నేనంతే సాయిబాబా యేసుక్రీస్తులాగా అప్పుడప్పుడు యోగ నిద్రలోకి వెళ్ళొస్తుంటా అని చెప్పారు మీ ఫ్రెండ్. చెప్పారు నేను సచ్చినా బాగా ఉంటుందిగా. నా కథ కానీ సినిమాగా తీయాలంటే 2 భాగాలుగా తీయాలి తెలుసా? కనీసం 2 భాగాలుగా. నేను ఇంకా ఎలా బ్రతుకున్నాననే కదా మీ అందరూ అనుమానము. ఆ చిట్కా ఏంటో మాకు నేర్పించండి సార్, మేము పాటిస్తాం. అది ఒకరి నేర్పితే వచ్చేది కాదు. మరి జీవితం సంకనాకపోయినప్పుడు ఆటోమేటిక్గా ఆ శక్తులు సిద్ధిస్తాయి. దట్స్ సో ఫనీ. నో, ఐమ్ సీరియస్. நைஸ் என்ன சொல்கிறது, நைஸ் ஒரு டீசர் இது. என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங் அதை பார்க்கும்போது நம்ம அநேகன் படத்தில் வர தனுஷ்க்கும் அந்த இவங்களுக்கு ஹீரோனுக்கும் கெமிஸ்ட்ரி வரும்போது அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரியாக போச்சு. திருப்பி பார்த்தா ஒரு ஹாரர் ஜானர் வந்துச்சு. திரும்பி பார்த்தா சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாரி வருது. இஸ் டிஃப்ரெண்ட் ஆஃப் த ஜானர்ஸ் ஃபார் த மூவி ஃபார் இதில் வந்து கேரக்டராகட்டும், அந்த ஹீரோயின் பண்ண அவங்களும் இருக்கட்டும், அமேசிங் ஒர்க் ஃபார் த டீம் ஒர்க். எக்ஸ்ட்ரானரி ஃபார் த கலர், அந்த கலர் கிரேடிங் ஒர்க்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் வைஸாக இருக்கட்டும். ஒரு நான் பார்க்கும்போது ஸ்டார்டிங் பார்க்கும்போது ஒரு ஹிஸ்ட்ரி ஃபிலிம் ஒரு மாதிரி அந்த ராஜாக்கள் அந்த மாதிரி ஒரு சோழர்கள் கதை அந்த மாதிரி ஒரு இருக்கும்னு நினச்சேன் நான். மை எய்ம் ஃபார் த தமிழ்நாடு பார்க்கும்போது அந்த மாதிரி நினச்சேன் நான். ஆனால் பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரில. ஒரு நார்மல் ஒரு ஃபிலிம் தான். அதுக்குள்ளே எப்படி நடக்குது, சஸ்பென்ஸ், இது த்ரில்லர்ஸ், இந்த லவ் இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க தெரியல. அங்கே ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு விஷயம் உள்ள வச்சுருக்காங்க. நைஸ் கலர் கிரேடிங் ஆகட்டும், இந்த மியூசிக் வைஸாக இருக்கட்டும். ஒரு அழகாக ஒரு க்யூட்டாக இருக்குது ஒரு டீசர். வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குது. வெரி எக்ஸைட் ஃபார் த ராவ் பகதூர். வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குது. அவ்வளோ மக்களுக்கு தேங்க்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டான்.